ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 230 அதிகரித்து 22 கேரட் கோல்டோட ரேட்டு 13,660 இருக்குது. இதே தங்க நகை கடைகளில் 13,575 இருக்குது. ஸோ அதேமாரி வெள்ளி பார்த்திங்கன்னா ரூ. 5 அதிகமாகி ரூ. 250 ஒரு கிராம் வந்து சேல் ஆகுது. ஒரு 10 கிராம்ஸ் வந்து 2,500 சேல் ஆகுது. ஸோ வெள்ளியிலையும் தங்கத்துலேயும் இப்போ இன்றைக்கி விலை வந்து சற்று உயர்வாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னென்னா, ஸோ மார்க்கெட்டில் ஆகிற சர்ப்ளஸ் ஆகிற கோல்டு வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதாகவும், இந்த இன்க்ரீஸ் ஆகிற ரேட் வந்து இன்னும் ஒரு 1 மந்த் இல்லைனா 15 டேஸில் வந்து டிக்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அஃபிஷியலாக வந்து கோல்டை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ அது வந்து எப்போ மார்க்கெட்டுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ ஸோ அப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து கம்மியாகிறதா சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து இன்னும் ஒரு 15 or 20 டேஸ்க்குள்ளே கோல்டோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வார் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அண்ட் செகண்ட் திங், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கச்சா எண்ணெயை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இது ஒரு அத்தியாவசிய தேவை. அதே மாதிரி ஷார்ட் டைமில் வந்து நம்மளால் வந்து ஹை ப்ராஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால எல்லா இன்வெஸ்டர்ஸும் இப்போ வந்து கச்சா எண்ணெயை நோக்கி நகர்றதுனால நம்மளுக்கு வந்து கோல்டில் உள்ள அவங்களோட சேவிங்ஸ் கோல்டை வந்து இப்போ மார்க்கெட்டில் சேல் பண்ணிவிட்டு கச்சா எண்ணெயை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரேட்டு டிக்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றின வேறு அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.